ஹாய் ஆல், சண்டே மார்னிங் நம்ம ஃபஸ்ட்டு காலையில் சர்ச்சுக்கு தான் போகிறோம். சர்ச்சுக்கு போயிட்டு மாஸ் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எங்களோட ஹஸ்பண்டோட தம்பியை பார்த்தோம். ஸோ அவங்கள பார்த்துட்டு அப்படியே அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அங்கே போயிட்டு சும்மா லைட்டாக மட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் அப்படியே கடைக்கு போகணும். கடைக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கும்போது டிமிட்ரி ஒரு கடையை பார்த்துட்டாரு. பாருங்கள், டிமிட்ரிக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னது மாதிரி பேர் என்ன அவரே சொல்லுவார். வேணுமா? அதனால் நான் அவனுக்காக போயிட்டு பப்பாயாவும் வாழைப்பழமும் மட்டும் வாங்கினேன். இப்போ நம்ம போய் கொடுக்கலாம். அவரோட ரியாக்ஷன் பாருங்கள். ஹாப்பியா? தேங்க்யூ சொல்லு. நீ தானே கேட்ட? 2 இல்லை, இதில் நிறைய இருக்கு. சரி, இதை குத்துட்டு வந்துடலாமா? அப்போ சரி, திருப்பி எதுவுமே குத்துட்டு வந்துடலாமா? சரி, அவ்வளோதான். வாங்கிட்டு கிளம்புறோம் வீட்டுக்கு. போகிற வழியில் சண்டே ஆச்சு, நான்வெஜ் ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு சரி சாட்டர்டே தான் நல்லா சாப்பிடுவோம், சரி சண்டே நல்லா சிக்கன் மட்டும் வாங்கிக்கலான்ட்டு ஒரு கடையில் சிக்கன் வாங்கினோம். வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட் ஆளாக அவரோட கவரை அவர் எடுத்துக்கிட்டாரு. சரி, எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆல்ரெடி மட்டும் அப்போ இது யாரும் சாப்பிடக்கூடாதா? மருந்தா? ஓ, அதுக்காக தான் அதா? காலில் அடிபட்டதுக்கு தான் அதா? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பப்பாயா அவர் கட் பண்ணி கொடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.